ஆன்மீக செய்திகள். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுடன் இணைந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் தர்மராஜா மற்றும் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை அடுத்த குரங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் கோவிலில் ஆணி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 8வது நாள் கொடை விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் முத்துமாலை அம்மன் கோயில் வளாகத்தில் ஒன்று கூடி விளக்குகளை ஏற்றி குங்குமம் மற்றும் பூக்களால் அர்ச்சனைகள் செய்து அம்மன் வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்திரக்கூடம் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று கோயிலில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். திருப்பூர் தென்னம்பாளையம் ஸ்ரீ வாராகியம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் வாராகியம்மனுக்கு பல வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கனி அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகியம்மன் வழிபாடு செய்தனர். விஷ்ணுவல்லபாயே வாராகியம்மா, விஷ்ணுவல்லபாயே நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் 63 நாயன்மார்கள் குரு பூஜை விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடல் பாடி பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தில்லை வாழந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 2ஆம் நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். வேண்டுவதை கொடுத்திடுவா, வேறு வழி காட்டிடுவா, நல்லதெல்லாம் செஞ்சிடுவா, வாழ்க்கையதை மாத்திடுவா, நல்லதெல்லாம் செஞ்சிடுவா, வாழ்க்கையதை மாத்திடுவா, சொல்லி வச்ச சோகங்களை மாயமன போக்கிடுவா, திருச்சி மாவட்டம் துவாக்குடி ஸ்ரீ திருநெடுங்களநாதர் கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு குரு பூஜை நடைபெற்றது. கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள ஐவர் சந்நிதியில் சுந்தரமூர்த்தி, அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சேக்கிழார் ஆகியோருக்கு பலவிதமான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரங்கள், வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஐவருக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. அதேபோல் பட்டு வஸ்திரங்கள், வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்துருளிய உற்சவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் கோயில் ஆடி மாத சுவாதி நட்சத்திர திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் ஸ்ரீ ஞான வாராகி அம்பாள் பீடத்தில் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் விழாவின் 8வது நாளில் வாராகி அம்மனுக்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மன் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாதர் கோவிலில் ஆடி தபசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விழாவின் 5வது நாளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு கிளி வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி ஸ்ரீ சுகந்த பரிமளேஸ்வரர் கோயிலில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் குரு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சுகந்த பரிமளேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் பல்லக்கில் எழுந்தருளச் செய்யப்பட்டு கோயில் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் கருடாழ்வார் பிறந்த ஆடி சுவாதி நட்சத்திர திருநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கருட ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு நவகலச திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து கருட பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றியதைத் தொடர்ந்து பாலபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் ஸ்ரீ அண்ணாமலையார் கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. ஆடி மாத சுவாதி நட்சத்திர திருநாளை முன்னிட்டு உற்சவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் உள் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி சுவாமி வழிபாடு செய்தனர்.
திருமலை ஏழுமலையான் கோயிலில் ஆண்டுதோறும் மைசூர் மகாராஜாவின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி மைசூர் மகாராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சகஸ்ர தீபாலங்கார சேவை முடிந்த பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அருகில் உள்ள கர்நாடக சத்திரத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சல் சேவை கண்டருளிய சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு மூல கருட பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கருட ஜெயந்தியை முன்னிட்டு மூல கருட பகவானுக்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருட பகவான் அருள் பெற்று சென்றனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுடன் இணைந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் தர்மராஜா மற்றும் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திர திருநாளை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் சைவ சமய நாயன்மார்களில் முதன்மையானவரும் தியாகராஜ சுவாமியின் தோழனாகவும் திகழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் பறவை நாச்சியார் மணக்கோலத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு இதர திருமண வைபவங்கள் நடைபெற்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மேடு ஸ்ரீ வேம்படி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் கடைசி நாளன்று அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அம்மன் மீது மஞ்சள் நீர் தெளித்து வழிபாடு செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. ஆடி மாதத்தின் 6ஆம் நாள் நிகழ்வாக அம்மனுக்கு சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மின்னொளி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளச் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் ஆடி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு ஸ்ரீ மகா திரிசூலம் வாராகியம்மன் கோயிலில் ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோயிலில் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த அனிச்சம்பாளையம் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மகாமாரியம்மன், ஸ்ரீ கொங்கலம்மன், ஸ்ரீ முருகன் கோயிலில் பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு சண்டி யாகம் நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் மகா சண்டி யாகம் நடைபெற்ற நிலையில் 2ஆம் நாளில் நவச்சண்டி யாகம் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சீமாபுதூர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு காவடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு விதமான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, புஷ்ப காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் ஆடி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாபாவுக்கு உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு நிறைவாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த நன்சை இடையாறு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் ஆடி மாத விழாவை முன்னிட்டு நவச்சண்டி யாகம் நடைபெற்றது. அப்போது கோபூஜை, அஸ்வ பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். ஆன்மீகச் செய்திகள்.